13ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோன் எந்த வம்சத்தானா? தான் வம்சத்தான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்களா? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருந்துச்சு. யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்துல 11 நட்சத்திரங்கள் என்னை சுற்றி வணங்கினது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கோத்திரத்தை எல்லாருமே ஸ்டாருக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமை இருந்துச்சு. யூதா கோத்திரத்துல ஒருத்த பிறந்தான்னு சொன்னா அவனை இஸ்ரவேல் ஜனங்க உச்சந்தலையில வச்சு கொண்டாடுவாங்க. நீ எந்த கோத்திரமப்பா? யூதா கோத்திரம்னா தனி மதிப்பு தான், தனி கெத்து தான். ஆரோன் கோத்திரத்துல பிறந்திருந்தாருன்னா தனி கெத்து தான். ஏன்னா ஆலயத்துக்குள்ள போலாம், ஆசாரியனுக்குரிய எத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த குடும்பம் சுதந்திரிச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. ஆனால் தான் கோத்திரத்துக்கு ஒரு மகிமையும் இல்லை. யாக்கோபு தான் கோத்திரத்தை குறித்து ஆஸ்வதிக்கும் போது எப்படி ஆஸ்வதிக்கிறான்னு பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாய் மாறுவான். அப்படின்னு இன்னும் கோத்திரமா மாறுற, தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல தான் கோத்திரத்துல தான் மாத்திரம் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, எப்பொழுதும் குற்றஞ்சாட்டப்பட்டவனாவே இருந்தானா. எப்பவுமே கையை கட்டி நின்றுட்டு இருப்பான். ஏதாவது ஒன்ன செஞ்சுட்டு நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் ஒரு குற்றவாளியை போல கையை கட்டி நிக்கிற கோத்திரம் தான் தான் கோத்திரம். ஆனால் தான் கோத்திரத்தை குறித்து யாக்கோபு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தான் நியாயாசனத்துக்கு முன்பதாக நின்று கை கட்டி அல்ல, காலம் ஒன்று வரும், அவன் சிம்மாசனத்திலே அமர்ந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாய் எழும்புவான். அவன் கோத்திரமாய் மாறுவான். அவனுக்கு இஸ்ரவேலிலே சுதந்திரம் கொடுக்கப்படும். எப்ப தெரியுமா? சிம்சோன் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழும்பின பிறகு. சிம்சோனை குறித்து வசனம் சொல்லுது, வேதத்துல யாருக்குமே அவங்களுடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கல. ஒண்ணு கர்ப்பத்தில் இருக்கும் போது அறிவிப்பாங்க, இல்லைன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, அல்லது தூதர்கள் சொல்லுவாங்க. வேதத்திலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேரை சொல்லி அவங்க என்னென்னலாம் செய்வாங்கிறத குறித்து சொல்லப்பட்ட 2 நபர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு சிம்சோன், மற்றொன்று இயேசு கிறிஸ்து. தூதன் சொல்றான் பாருங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். 5 நியாயாதிபதிகள். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி இப்படிதான் சொல்றார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது மரியாளை குறித்து 18ல இருந்தே வாசிச்சோம்னா, மரியாளை குறித்து தேவதூதன் சொல்றாரு, இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதே வார்த்தை கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு சொன்னார், இயேசுவின் பிறப்பை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் சிம்சோனுடைய பிறப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. இப்படி யாருக்குமே சொல்லல. அவன் என்ன பண்ணுவானா, பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பான். இயேசுவை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது? பாவத்திலிருந்து ஜனங்களை என்ன பண்ணுவாரா? ரட்சிப்பார். இவனும் ரட்சகன் தான், இயேசுவும் ரட்சகர் தான். அல்லேலூயா. இவன் பெலிஸ்தியர் கையில் இருந்து ஜனங்களை ரட்சிப்பான். பெலிஸ்தியர்னா யாரு? வேதத்துல நிறைய எதிரிகள் இருந்தாங்க இஸ்ரவேலர்களுக்கு. அதுல மிக முக்கியமானவங்க பெலிஸ்தியர்கள்.
பொல்லாதவர்கள். நியாயாதிபதிகள் நிறைய பேர்த்த அவங்களுடைய சத்துருக்கள் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுடைய சத்துருக்கள் இருந்து விலக்கி ரட்சிச்சாங்க. அம்மோனியர்களிடத்துல அடிமைப்பட்டிருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, மோவாபியர்கிட்ட அடிமைப்பட்டிருந்தாங்க, கானானியர்களிடத்துல அடிமைப்பட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளை பெரிய எதிரிகள் மாதிரியே நான் மதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் எதிரிகளா இருப்பது பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர் அப்படின்னு சொன்னா யாரு தெரியுமா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெலிஸ்தியர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. பெலிஸ்தியர் என்று சொன்னால் வலு சர்ப்பம் அப்படின்னு அர்த்தம். வலு சர்ப்பத்தினுடைய பிடியில் இருக்கிற நம்மை இயேசு விலக்கி ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. சிம்சோன் அதே மாதிரிதான் பெலிஸ்தியர் என்கிற வலு சர்ப்பத்தினிடத்தில் இருக்கிற ஜனங்களை விலக்கி ரட்சிப்பதற்காக ஒத்த மனுஷனா புறப்பட்டு போறான். ஒரே ஒரு மனுஷன் தான். பாத்தீங்கன்னா எத்தா எழுமுனர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள்ல யூத கோத்திரத்திலிருந்து தான் வருவாங்க. எப்தா வருவாரு, அப்புறம் சம்கார் வருவாரு, ஒத்னியேல் வருவாங்க. இவங்கெல்லாம் மேக்சிமம் யூத கோத்திரத்திலிருந்து வந்தவங்க. இவங்க எலும்பி நின்று கண்ணை செஞ்சா அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துல அவங்களோடு கூட நின்று என்ன செய்வாங்க, சப்போர்ட்டா நிற்பாங்க. ஆனா சிம்சோன் எலும்பி நிற்கும் போது யாருமே சப்போர்ட்டா வரல. ஏன்னா அவனை அவ்வளவு விதமா அந்த கோத்திரத்தை அவங்க ஒரு பொருட்டாவே எண்ணல. அதனால சிம்சோன் ஒத்த ஆளா நின்று என்ன பண்ணாரு, பெலிஸ்தர்களை முறியடித்தார். இயேசு ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணாரு, வலு சர்ப்பமாகிய பிசாசை முறியடித்தார். சிம்சோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அநேக ஒற்றுமைகள் இருந்து. என்னுடைய பிறப்பை குறிச்சு யாரு சொல்றாங்க பாருங்க, 3வது வசனம் சொல்லி பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமானார். இப்ப பெலிஸ்தியர் யாருன்னா வலு சர்ப்பம்னு சொன்னேன். தான் வம்சங்கிறது 12 கோத்திரத்துல அவங்க ஒரு பெரிய கோத்திரமாகவே மதிக்கப்படல. அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரம், நிராகரிக்கப்பட்ட ஒரு கோத்திரம், குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துலதான் கர்த்தர் மாபெரும் ரட்சகனா இருக்கிற சிம்சோனை எழுப்பினார். நட்சத்திரமா இல்ல, சூரியன். அல்லேலூயா. அதான் முக்கியம். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஸ்திரீக்கு தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய தூதன் என்பதற்கும் கர்த்தருடைய தூதனானவர் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் தூதர்களில் ஒருவர். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொன்னால் திரித்துவத்தில் ஒருவர். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. இல்லையா? இந்த தூதனானவர் யாரை யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, சந்திச்சு பேசுறாரோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. பெரிய காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தருடைய தூதனானவர் சில ஜனங்களை சந்திக்கிறாங்க. அதுல முதல்ல ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார். அதுக்கப்புறம் ஆகாருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆபிரகாமை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததியில மிகப்பெரிய மாற்றம் உண்டாச்சு. மோசேயை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார். அதுக்கப்புறம் மோசே மாபெரும் ரட்சகனா எழும்பி எகிப்தவே என்ன பண்ணா, கலக்கணும். இப்படி கர்த்தருடைய தூதனானவர் யாரை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய சந்ததியில, அவங்களுடைய குடும்பத்துல ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு மாபெரும் எழுப்புதல் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்த நாட்களிலே தான் வம்சத்துல மனோவா என்கிற மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு மனுஷன் இருந்தானா, வசனம் சொல்லுது பாருங்க. அப்போது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். இந்த ஒரு மனுஷன் அப்படின்னு வேதத்துல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க அண்டர்லைன் போட்டு படிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் எழுப்புதலுக்கு அவங்க காரணமா இருந்திருப்பாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு முக்கியமான ஆளா இருந்திருப்பாங்க.
தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்தின விதமே வித்தியாசமா இருக்கும். 1 சாமுவேல் 1:1 எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வயிற்றிலிருந்து தான் சாமுவேல் என்கிற கிங் மேக்கர் வந்தார். அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் வேதத்துல வருதோ அங்கெல்லாம் பாருங்க, கர்த்தர் மாபெரும் காரியத்துக்காக, திட்டத்துக்காக அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பார். கர்த்தருடைய தூதனானவர் யாரை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா, வெறுக்கப்பட்டவங்களா, தனிமைப்படுத்தப்பட்டவங்களா இருந்தாங்களோ அவங்களதான் கர்த்தர் எடுத்து வல்லமையான கருவியா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்து நம்ம தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. 12 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்க, அதுல தானும் ஒரு பொருட்டாகவே மதிக்கலைன்னு எப்படி இருக்கும்? அவங்களதான் கர்த்தர் ஸ்பெஷலா என்ன பண்ணுவாரு, டீல் பண்ணுவார். அவங்கதான் ஸ்பெஷல், அவங்கதான் ஹீரோ. இல்லையா? அந்த கடைக்கு ஹீரோ அவங்களா தான் இருப்பான். தாவீதை பாருங்க, அண்ணன் தம்பிக்கு 8 பேர்ல இவர் என்ன பண்ணாரு, தனித்து விடப்பட்டார், அற்பமா எண்ணப்பட்டார், ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆனா முழு இஸ்ரவேலுக்கும் அவர்தான் கிங்கு. அப்படிதான் தான் வம்சம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு பொருட்டா எண்ணப்படாம இருந்துச்சு. அதுல ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார், அவன் தான் சிம்சோன். சிம்சோனை குறித்து ஒரு தவறான எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. நான் சொல்றேன், சிம்சோன் முழுக்க முழுக்க இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். அவருடைய பிறப்பு தூதனை வந்து சொல்லி பேர் என்ன வைக்கணும்னு சொல்லி அவன் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு சொல்லி அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இயேசுவை குறித்தும் அப்படிதான் சொல்லப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கும் போது, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல நம்முடைய சிம்சோன் இயேசு கிறிஸ்து மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்தார். இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவங்கினார். எதுக்கு ஏவ துவங்கினார்? தேவ சித்தத்தை இயேசு செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்குத்தான் ஏவப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ சிம்சோன் இந்த பூமிக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமானால், காப்பாற்ற வேண்டுமானால் அவன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா ஏவராரா, போன்னு சொல்றாரா. எங்க போக சொல்றாரு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுது, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்பி வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்தைகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். இதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா, சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு, இச்சையில விழுந்துட்டாரு. சிம்சோன் இச்சையிலேயே விழுந்தாரு. மேல் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய நடத்துதலின்படி அவன் போயிட்டு இருக்கான். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவன் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா நியாய பிரமாணத்தின்படி சிம்சோன் அந்நிய ஸ்திரியை என்ன பண்ணக்கூடாதா, மனம் முடிக்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, பெலிஸ்தியர்களிடத்துல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க பாரு, விருத்த சேதனம் இல்லாத, தேவனோடு கூட உடன்படிக்கை அவங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட போய் பெண் எடுக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோனை திட்டினாங்க. ஆனா சிம்சோன் யாருடைய திட்டத்தின்படி, யாருடைய சித்தத்தின்படி போறான்? கர்த்தருடைய சித்தத்தின்படி போறான். கர்த்தரே சொல்றாரு பாருங்க, நம்மளே இப்படி நினைப்போங்கிறதுக்காக அவரே எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 4ஆவது வசனம், அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள்.
அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார். யாருடைய செயலா? பிரசங்கம் பண்ணாரு. சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? இச்சையில இச்சையில எல்லாம் விழுகல. வேதத்திலேயே மிக ரொம்ப கேரக்டர் யார், நல்ல கேரக்டர் யாருன்னா சிம்சோன் தான். ஏன்னா முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானது. சிம்சோனுக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும்? நான் இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். நான் இப்ப என்ன செய்யறனோ அதை டிட்டோ இயேசு வந்து செய்வார். அதுக்குதான் கர்த்தருடைய தூதனானவரே இறங்கினவன் இருக்கிறாரு. சிம்சோனை குறித்து பேசி இருக்கிறார். சிம்சோனுக்குள்ள இயேசுவை பார்க்கிறோம் நாம. இப்போ இயேசு அடிக்கடி சொல்லுவார், என்னை குறித்து இப்படி எழுதி இருக்குது, இது நிறைவேறணும், அதனால உன் பட்டயத்தை என்ன பண்ணு, உரையில போடுன்னு சொல்லுவார். இன்னைக்கு எல்லாம் பட்டயத்தை எடுத்து என்ன பண்றாங்க? அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்னை குறித்து எழுதி இருக்கிறது. தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறதெல்லாம் நிறைவேறணும். அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து முழுக்க முழுக்க பிரதிபலித்தார். சிம்சோன் இயேசுவை முழுக்க முழுக்க பிரதிபலித்தார். இப்ப சிம்சோன் என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலில ஒரு பெண்ணை என்ன பண்ணல, கல்யாணம் பண்றதுக்கு போகல. அந்நிய பெண்ணா இருக்கிற, புறஜாதி பெண்ணா இருக்கிற பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போனார். இயேசு அப்படிதான் செஞ்சார். தன்னுடைய சொந்த ஜனமாயிருக்கிற யூதர்களை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியாக இருக்கிற நம்மைத்தான் இயேசு தன்னுடைய சொந்த மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார், திருமணம் செய்து கொண்டார். இது கர்த்தரின் செயல். இது சிம்சோனுக்கு நல்லா தெரியும். சிம்சோனுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. கிறிஸ்துவ உலகத்துக்கு ஒரு உமன் நேசர் கிடையாது, அவர் தேவனுடைய ஆத்தும நேசர். சிம்சோன் போனாரா? அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். ஏன்? பெலிஸ்தீனிடத்துல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாதான் அவங்க மேல யுத்தம் தொடுக்க முடியும் சிம்சோனால். அதனால கர்த்தர் அந்த காரியத்தை எப்படி செய்யறாரு மட்டும் பாருங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சொல்லுங்க, திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது கெர்ஜிக்கிற சிங்கம் வந்துச்சு. இவர் எங்க போறாரு? பொண்ணு பார்க்க போறாரு. யார பார்க்க போறாரு? பெலிஸ்திய குமாரத்திகள் ஒருவனை, அந்நிய பெண்ணை, புறஜாதி பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் புறப்படும் போது கெர்ஜிக்கிற பாலசிங்கம் எதிர்த்து வந்தது. புறஜாதியா இருக்கிற நம்மை இயேசு திருமணம் செய்ய வந்தபோது அவருக்கு எதிரடையாகவும் கெர்ஜிக்கிற சிங்கம் எழும்பினது. யார் இந்த கெர்ஜிக்கிற சிங்கம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அப்ப உங்க எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம். இந்த கெர்ஜிக்கிற சிங்கம் எங்க இருந்து வருதா? திராட்சை தோட்டத்துல இருந்து வருது. சொல்லுங்க, இந்த கெர்ஜிக்கிற சிங்கத்தினுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிற பிசாஸ். உங்களை விழுங்கி போட நினைக்கிற, உங்களை குற்றப்படுத்த நினைக்கிற, உங்களை அடித்து சாப்பிட வேண்டும், ஒண்ணுமில்லாம் பண்ணணும்னு நினைக்கிற, குற்றம் சாட்டுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற இந்த கெர்ஜிக்கிற சிங்கத்தை சிம்சோனும் சந்தித்தார், இயேசுவும் சந்தித்தார். இயேசு யார சந்திச்சா? பிசாச சந்திச்சாரா? நம்மளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிசாச சந்திச்சார். சிம்சோன் அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கெர்ஜிக்கிற சிங்கத்தை சந்தித்தார். இந்த சிங்கத்தை அடிச்சாதான் அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? திருமணம் முடிக்க முடியும். இயேசு சிலுவையில கெர்ஜிக்கிற சிங்கமா இருக்கிற பிசாசை அடிச்சாதான் சபைங்கிற நம்மை அவர் திருமணம் செய்ய முடியும். எங்கிருந்து வந்துச்சான்? திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற சிங்க பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. திராட்சை தோட்டத்திலிருந்து இந்த சிங்கம் வருது. திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருது. குகையிலிருந்து வரல, ஒரு காற்றிலிருந்து வரல, ஒரு மலையிலிருந்து வரல. இந்த சிங்கம் எங்கிருந்து வருது?
திராட்சை தோட்டத்திலிருந்து வருது. யார் இந்த திராட்சை தோட்டம் தெரியுமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலர்கள் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எழும்பி சிம்சோனுக்கு விரோதமாக பேசினார்கள். இஸ்ரவேலிலே குமாரத்திகள் இருக்கும்போது, பொன்றிருக்கும் போது, நம்முடைய எதிராளியாயிருக்கிற தேவனுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உடன்படிக்கை இல்லை, புறஜாதி, அவங்க கிட்ட போய் கல்யாணம் பண்றியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுற மாதிரியா அன்னைக்கும் பேசினாங்க. யார? சிம்சோன். இந்த சிங்கத்தை ஜெயிக்க வேண்டியது இருந்துச்சு. சொல்லுங்க, விமர்சனங்கள். நாம கர்த்தருடைய சித்தத்தின்படி போகும்போது விமர்சனங்கள் நிறைய வரும். கர்ஜிக்கிற சிங்கம் என்ன பண்ணிச்சான்? திராட்சை தோட்டத்தில் சொந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் அவங்கதான் எழும்புவாங்களாம். இவெல்லாம் ஒரு ஆளா? இன்னும் பெருசா சொன்னா கர்த்தருடைய தூதனே வந்து என்ன பண்ணாங்களா? அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசியிருப்பாங்க? மனோபாவையும் அவங்களுடைய சிம்சோனுடைய அப்பா அம்மாவை இஸ்ரவேல் ஜனங்க எப்படி பேசியிருப்பாங்க? ஏதோ பெருமையா சொல்லிட்டு இருந்தோமா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, தூதனை வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? சொல்லி இருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொன்னா, இவன் இஸ்ரவேலர் ரட்சிக்க வந்தவனா? இவனே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பெலிஸ்தீன் இடத்துல போய் பெண்ணு எடுக்கிறான். இவனா நம்முடைய ரட்சகனா இருக்க முடியும்? இயேசுவை பார்த்து சொன்னாங்களா, நாசரேத்துல இருந்து ஏதோ நன்மை வருமா? நாசரேத்துல எல்லாமே அடிதடி, வெட்டு, குத்து. அங்கிருந்து நல்லது வருமா? ஐயா, அங்கிருந்து தீமதையா வரும்னு சொன்னாங்க. ஆனா நாசரேத்தூர்ல இருந்த இயேசு வந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி சிம்சோன் என்ன பண்ணாங்கன்னா, எள்ளி நகையாடினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவங்களுடைய குடும்பத்தை அவர்கள் மேலும் மேலும் என்ன பண்ணாங்கன்னா கேவலப்படுத்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. சிம்சோன் என்னவும் இல்லை. உடனே இது என்ன சொல்லிட்டாங்க? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத சிம்சோன். ஒரு தலைப்புல பார்த்து, அப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிறமோ இல்லையா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் சிம்சோன். அல்லேலூயா சொல்லுங்க. இவனை ஏவி கொண்டு போறதே யாரு? கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா. இப்ப சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்து சிம்சோன் அடிக்க வருது. இவன் கர்த்தருடைய செயலின்படி போகலைன்னா மறுபடியும் கர்த்தருடைய ஆவியவன் இவன் மேல இறங்கி இருக்க மாட்டார். ஆறாவது கர்த்தருடைய ஆவியவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய ஏவுதலின்படி நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எதிரடையாய் வருகிற கெர்ஜிக்கிற சிங்கம் உங்கள் கரங்களில கொடுக்கப்படும். அது கிழித்து போடப்படும். கர்த்தருக்காக போகும்போது, கர்த்தருடைய நடத்தலின்படி போகும்போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி போகும்போது, உங்களை ஏளனமா பேசுனாங்களா, எள்ளி நகையாடுனாங்களா, கெர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலான்னு வந்தாங்களா, கர்த்தர் சொல்றாரு, அவர்களை உங்கள் கையில் கற்றுக் கொடுப்பார். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தால், இயேசுடைய கண்ணுக்கு நாம தான் பிரியமா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சிம்சோன் மாதிரி எதுக்குமே அசரல. அவங்க ஏதாவது பேசுவாங்களா, இவங்க ஏதாவது பேசுவாங்களா, அதுக்கெல்லாம் அவர் அசரவே இல்லை. சிங்கம் வந்துச்சு, பயந்து ஓடிட்டாரா? போகல. எப்படியாவது உங்களை நான் என்ன பண்ணணும், திருமணம் பண்ணிடணும்னு சொல்லி வந்தேன். சிம்சோனுக்குள்ள இயேசுவை பாருங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தால், சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, கல்யாணம் பண்றதுக்கு தான் திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இவன் நசரேய விரதம் உடையவன். யாரு? சிம்சோன். செத்த பிரேதத்திலிருந்து போகக்கூடாது. சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது. அப்ப செத்த உடலின் இடத்திலே யார் போனது? சிம்சோன் போனாரு. போனார். அப்ப தீட்டுப்பட்டுருச்சா? இயேசு ஒரு ரபி. அவரு செத்த பிரேதத்துல போகக்கூடாது. போனாருன்னு சொன்னா தேவாலயத்துக்குள்ள போக முடியாது, தீட்டுப்பட்டுருவார். கரெக்டா? நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா இவர் ஜெபாலயத்திலும் தேவாலயத்திலும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஒரு போதகரா இருந்திருக்கிறார். ஆனா செத்த பிரேத தண்டையில போகக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா இயேசு செத்த பிரேத இடத்துல போனார்.
தொட்டார். அல்லேலூயா. அந்த தீட்டு இயேசுவை பாதிக்கல. இயேசு என்ன அது தொட்ட உடனே அது சுத்தமாயிடுச்சு. தீட்டு என்னாச்சு? சுத்தமாயிடுச்சு. அதே மாதிரிதான் சிம்சோன். அல்லேலூயா. செத்த பிரேதத்துல போனாலும் அங்கே மதுரம் வந்துச்சு. அல்லேலூயா. எங்க வேணும் வசனம் என்ன சொல்லுது? பட்சிக்கிற இடத்துல பச்சனமும் பலவான் இடத்துல மதுரமும் தங்கும். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? கெர்ஜிச்சது இல்லையா? சிம்சோன் அடிக்க வந்துச்சு இல்லையா? அதே சிங்கத்தினுடைய உடல்ல தான் அவனுடைய பசியை தீர்க்கக்கூடிய, அவனை திருப்தி செய்யக்கூடிய மதுரம் வந்தது. சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை கெர்ஜித்து உங்களை விழுங்கி ஏப்பம் போடணும்னு நினைச்சவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அவங்க மதுரமா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க உங்களை குறித்து பெருமையா சொல்லுவாங்க, உங்களை குறித்து நல்லபடியா சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே சிங்கம் தான் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு? சிங்கத்தை சிம்சோன் அடிக்கிறதுக்கு வந்துச்சு. அந்த சிங்கத்துல உடல்ல கர்த்தர் மதுரத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு ஏளனமா பேசுறவங்க, இன்னைக்கு உங்களை குறை சொல்றவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் நிச்சயமா என்னோடு கூட இருக்கிறார், அதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி உங்க பாதத்துல பணிவார். உங்களை பட்சிக்க வந்தா நீங்க நினைச்சுக்குங்க, அவர்களிடத்திலிருந்து பச்சனம் வரும், மதுரம் வரும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. 10வது அவன் தகப்பன் தன் அந்த பெண் இருக்கும் இடத்துல போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். இவர் பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விடுகதை சொல்றாரு. இந்த விடுகதையை அங்க இருக்கிற வாலிபர்களால விடுவிக்க முடியல. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு விடுகதை போடுறாரு. பட்சிக்கிற இடத்துல பச்சனமும் பலவான் இடத்துல மதுரமும் தங்கும். இந்த விடுகதையை நீங்க விடுவிச்சு கொடுத்தீங்கன்னா 30 வாலிபர்களுக்கு நான் என்ன போறேன்? மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க விடுவிக்கலன்னா நீங்க எங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சிம்சோன் என்ன பண்றாரு? ஒரு விடுகதை சொல்றாரு. அங்க இந்த விடுகதையில அவங்களால விடுவிக்க முடியல. சொல்லுங்க, அவங்களால விடுவிக்க முடியல. இப்ப இந்த விடுகதைக்குரிய பதில் யாருகிட்ட இருக்குதுன்னா சிம்சோன் கிட்ட தான் இருக்குது. அந்த ரகசியம் யாருகிட்ட இருக்குது? சிம்சோன் கிட்ட தான் இருக்குது. இப்ப இந்த பெண் இருப்பா இல்லையா, இந்த பெலிஸ்திய பெண், அதாவது நாமம், அந்த சிம்சோன் கிட்ட என்ன பண்றோம்? பாசமா பேசி, நேசமா பேசி, அவர்கிட்ட இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க? இந்தம்மா ரகசியத்தை கொண்டு போய் அந்த பந்தியில கலந்து கொண்ட, இந்த விருந்துல கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க, அது அப்படியே பரவிடுச்சு. கவனிங்க, நம்ம மேல அவர் நேசம் வச்சிருக்காரு. சிம்சோன் நம்மால, இயேசு நம்ம மேல நேசம் வச்சிருக்கிறாரு. நாம் அவர்கிட்ட நேசமா பேசணும்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் நம்மிடத்துல கொட்டி விடுவார். இல்லையா? அதனால தேவ ரகசியத்தை அவரால் மறைச்சு வைக்க முடியாது. எல்லா ரகசியத்தையும் கர்த்தர் உங்ககிட்ட பேசிடுவார், உங்ககிட்ட சொல்லிடுவார். நீங்கள் அவருக்கு நேரம் ஒதுக்கினால் போதும். அவர் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தினாலே எல்லாத்தையும் சொல்லிடுவார், மறைச்சு வைக்க மாட்டார். அப்போ சிம்சோனுக்கு அந்த விடுகதைய விடுவிச்சுட்டாங்க. சிம்சோன் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிங்க. என்ன சொல்றாரு? என் பெண் ஜாதி மூலமா நீங்க வந்ததுனால இந்த விடுகதைக்கு விடை என்ன பண்ணிட்டீங்க? பெற்றுக்கொண்டீங்க. அவன் மட்டும் இல்லைன்னா இந்த விடுகதைய நீங்க என்ன பண்ணிக்க முடியாது? விடுவிச்சிருக்க முடியாது, கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னார். உலகத்துக்கு ஒரு நன்மை வரணும்னு சொன்னா அது சபையின் மூலமா தான் வரும். சிம்சோன் ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய பெண் ஜாதியா இருக்கிற அவள் மூலமா தான் அந்த நன்மை அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ரட்சிப்பா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு சேமமா இருந்தாலும் சரி, லாபமா இருந்தாலும் சரி, அதை இயேசு தம்முடைய சபையா இருக்கிற பெண் ஜாதியின் மூலமா தான் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் சிம்சோனை நம்ம பார்க்க முடியும், சபையை நாம் பார்க்க முடியும். 15வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அவன் கோவப்பட்டு போயிட்டான். யாரு? சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? கோவப்பட்டு போயிட்டாரு. கல்யாணம் பெண் ஜாதி தான், முடிச்சிட்டாரு, நிச்சயம் பண்ணியாச்சு. இருந்தாலும் கோவப்பட்டு போனதுனால அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் திரும்பி வரமாட்டாரு, இவர் என்ன பண்ண மாட்டாரு, சிம்சோனு திரும்பி வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை அவனுடைய சிநேகிதனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா காத்திருக்கணும். என்ன பண்ணோன்னு, ஆமா, அப்பா அம்மா சொல்றாங்கன்னு என்ன பண்ணிக்க கூடாது, கழுத்தை நீட்டிடக்கூடாது. நான் சபையையும் கிறிஸ்துவையும் குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா. சபையையும் கிறிஸ்துவையும் குறித்து பேசுகிறேன், பவுல் சொன்ன மாதிரி சொல்றேன். அதனால அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது,
கழுத்தை நீட்டிருக்கும். நம்முடைய சிம்சோன் நம்மளை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கு. அவர் வர வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இல்லையா? இது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படியிருப்பில்லை. ஆனா சிம்சோன் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்துருங்க. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு அப்பா அம்மா சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியும். நாம கர்த்தருக்குள் கீழ்ப்படினதை விட எல்லாத்துக்குமே கீழ்ப்படிவோம். அந்த கர்த்தருக்குள்ங்கிறத எடுத்துருவோம். இந்த அம்மா அப்படித்தான். அவங்க அப்பா அம்மா சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா? சிம்சோனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருவனை அவள் திருமணம் செய்திருந்தாள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாமே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட ஒன்று. சிம்சோன் உங்களை நிச்சயம் பண்ணினால் அவர்தான் மனம் முடிக்க வேண்டும். உங்களை அவர் மனம் முடிப்பதற்கு சிங்கத்திடம் போராடி இருக்கிறார், சொந்த ஜனங்களிடம் போராடி இருக்கிறார், உயிரை பணையம் வச்சு உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? நிச்சயம் பண்ணியிருக்கிறார். ஜாக்கிரதை. அதனால அவர் வரும் வரை அவரை மாத்திரமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். வேறொரு திருமணம் நமக்கு வேண்டாம். உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறோம். அப்ப சிம்சோன் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணல, இவங்க வேற ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க. உடனே மாமனார் சொல்றார், சிம்சோனுடைய மாமனார் என்ன சொல்றாரு? இவருடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கிறார். ஏதாவது போனீங்களா? நிச்சயம் பண்ணிட்டு போனீங்களா? அவருடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா. நீ வரமாட்டேன்னு நினைச்ச அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. இளையவள் ஒருத்தி இருக்கிறா. அவ இவளை விட ரொம்ப அழகானவ, மூத்தவளை விட ரொம்ப அழகானவ. அதனால நீங்க அவளை திருமணம் பண்ணிக்க. நீங்க பிரசங்கிக்கிற மாதிரி, நீங்க கேட்கிற மாதிரி சிம்சோன் ஒரு இச்சை மிகுந்தவனா இருந்திருந்தானா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பா? அந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி. ஆனா சிம்சோன் என்ன செஞ்சா? அவளைத்தான் கல்யாணம் பண்றதுக்கு நான் நிச்சயம் பண்ணி போட்டுட்டேன், இவள் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இல்லையா? அப்ப சிம்சோன் இச்சை மிகுந்தவன் அல்ல, கண்களில் இச்சையில் விழுந்தவன் அல்ல. அப்படி விழுந்திருந்தானா ரெண்டாவது பொண்ணுலையும் விழுந்திருப்பான், திருமணம் முடிச்சிருப்பான். சொல்லுங்க, சிம்சோன் ஒரு நல்ல கேரக்டருங்க. என்னத்தெல்லாம் மாத்து. எப்பவுமே சிம்சோனுக்குள்ள இயேசுவை பாரு. இப்ப என்னாச்சு? பெலிஸ்தர்களிடத்துல குற்றம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப சிம்சோனை பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இதுவே ஒரு காரணமா வச்சு பெலிஸ்தர்களை சிம்சோன் சங்காரம் பண்ணினான். பெலிஸ்தருடைய வெள்ளாமையை கொளுத்தி போட்டான். 300 நரிகளை பிடித்தான். எத்தனை நரிகளை பிடிச்சானா? ஆனா சிம்சோன் தனி மனிதனாய் 300 நரிகளை பிடித்தான். ஜோடி நரியா என்ன பண்ணாரு? வாழை நல்லா கட்டி பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாமைகள் ஓட விட்டார். 300 நரிகளும் ஜோடி ஜோடியா ஓடும். எல்லா வெள்ளாமையும் எப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் அழிச்சிருச்சு. சிம்சோன் தனி ஒருவன். சிம்சோன் மாவீரன். ஒன் மேன் ஆர்மி, மாபெரும் பலசாலி. சிம்சோன் நட்சத்திரம் இல்ல, சிம்சோன் சூரியன். ஒரே சூரியன் தான். அப்ப பெலிஸ்தருடைய ஒட்டுமொத்த வெள்ளாமையையும் சிம்சோன் அழித்து விட்டார். அவருடைய செழிப்பு அழிஞ்சு போச்சு. எப்படியாவது சிம்சோன் என்ன பண்ணாரு? சிம்சோன் எப்படியாவது காலி பண்ணிடணும். பெலிஸ்தருடைய சாம்ராஜ்யம் அழிய 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 அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எப்படியாவது சிம்சோன் என்ன பண்ணிடணும்? கைது பண்ணி அவரை முடிச்சிடணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க எல்லாருமே இயேசு எப்படியாவது பண்ணிடணும், பிடிச்சு கைது பண்ணி அவரை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரிதான் சிம்சோனை காலி பண்ண நினைச்சாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தந்திரமா ஒரு பொம்பளைய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவரிடத்துல போனான். சிம்சோனுடைய வாழ்க்கையில 3 பெண்கள் இருந்தாங்க, 2 ஸ்திரீகள், ஒரு வேசி. ஏசுநாதருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலையும் 3 பெண்கள் இருந்தாங்க. அதுல முதல்ல 2 பெண்கள், இன்னொருத்தி வேசி. இவங்க 3 பேருமே என்ன செஞ்சாங்கன்னா பரிமள தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதத்திலும் இயேசுவின் தலையிலும் ஊற்றினவர்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையில இப்படி 3 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஊழியத்துக்கு ஆயத்தமாக்குறது. சிம்சோனுக்குள்ள இயேசுவ பாருங்க. எந்த ஒரு கேரக்டர் வேதத்துல எடுத்தாலும் சரி அங்க அதுக்குள்ள இயேசு இருப்பார். அவரை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் தான் ஹீரோ. அவரை பார்த்தோம்னா அவர் போலவே மாறிடுவோம்.
இன்றைக்கு மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? ஆடுகளுக்கு முன்பதாய் எதை போடுறதுன்னு தெரியல. ஆடுகளுக்கு முன்னாடி எதோ போட்டு பாக்குறேன். ஆடு என்ன ஆகுது? ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேங்குது ஆடு. யாக்கோபுக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். ஒரு நல்ல மேய்ப்பன் யாக்கோபு, அவன் என்ன செய்தார்னா, பச்சையான புன்னை, வாதுமை இதனுடைய கொப்புகளை எடுத்து என்ன பண்ணார்னா, வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி முறித்து அதை கால்வாய்களிலும் வாய்க்கால்களிலும் போட்டு வைத்தார். ஆடுகள் போய் அதை பார்த்து அங்கே பொழித்தபடியினால் அது எதை பார்த்ததோ அது மாதிரியே குட்டிகளை போட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பு எப்படி இருக்கணும்னா, ஆடுகளுக்கு முன்னாடி எதை போடுறதுங்கிறது கவனமா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கிறேன். யாரை காண்பிக்கிறேன்? அங்கே பட்டையொரிக்கப்பட்ட கொப்பு இயேசுவுக்கு அடையாளம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த பிரசங்கியார்களும் இயேசுவை காண்பிக்கிறார்களான்னு பார்க்கணும். அதுல இயேசு இருக்கணும். அல்லேலூயா. மெயின் ஹீரோவா அவர் தான். அவரை விட்டுட்டு படம் ஓடாத, ஒரு நாள் கூட ஓடாது. இங்கே சிம்சோனுக்குள்ள இயேசு இருக்கிறார். அப்ப அந்த வேசியின் இடத்துல போனார். அவள் மடியில படுத்தார். 19 வசனம் பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி. அவர் நம்மேது வைத்திருந்த நேசத்தை நிமித்தம் தன்னுடைய மேன்மையை இழந்தார். தலைமயிர் எதை காட்டுது? பவுல் சொல்றாரு, தலைமயிர் ஸ்திரீகளுடைய மகிமைக்கு அடையாளமா இருக்குது. அது ஒரு மகிமை, அது குளோரி. இப்போ சிம்சோனுடைய நீளமான அந்த 7 ஜடைகளும் சிறப்பிக்கப்பட்டது. யாருக்காக? அவளுக்காக. அல்லேலூயா. நமக்காக. அல்லேலூயா. அவர் நம்முடைய நேசத்துல மயங்கினதுனால தன்னுடைய மகிமையை அவர் இழந்தார். தன்னுடைய மேன்மையை இழந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இப்போ சிம்சோனுடைய முழு பலமும் என்னாயிருச்சு? அவனை விட்டு போயிடுச்சு. சிம்சோனை சிறுமிப்படுத்துவதற்கு இவ எத்தனை வெள்ளிக்காசு வாங்கினாலா? வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை? 30 வெள்ளிக்காசு தான் கொடுத்தாங்க. யோசேப்பை வித்தாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. ஆனா சிம்சோனை எதிரிகள் கையில, சொந்த ஜனம் எதிரிகளின் கையில கொடுத்துச்சு. சிம்சோனை என்ன பண்ணாங்க? கயிறு கட்டி தன்னுடைய சொந்த ஜனம் பெலிஸ்தீர்களை கொண்டு போய் கொடுத்துச்சு. இயேசுவை என்ன பண்ணாங்கன்னா, யூதர்கள் சொந்த ஜனங்கள் கைத்தை கட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரோம அரசாங்கத்திடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அவனுடைய முழு மகிமையும் போயிடுச்சு. அவனுடைய முழு மகிமையும் அவனை விட்டு போயிடுச்சு. இயேசு எப்படி விற்கப்பட்டாரோ அதே மாதிரி சிம்சோனும் விற்கப்பட்டார். சிம்சோனுடைய மகிமை எப்படி போச்சோ அதே மாதிரி இயேசுனுடைய மகிமையும் சிலுவையில என்ன பண்ணுச்சு? நமக்காக போனுச்சு. 22வது வசனம் சொல்லுங்க. 21 பாருங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில மாவரைத்துக் கொண்டு வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. நசரேய விரதத்துல திரும்பவும் முடி முளைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த நசரேய விரதத்துல அவங்க அந்த உடன்படிக்கையில வந்துருவாங்க. அல்லேலூயா. மீண்டும் அவன் நசரேயன் எனப்பட்டான். அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தாகோனுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. பெலிஸ்தருடைய கடவுள் தாகோன். அவங்க தாகோனுக்கு முன்னாடி சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க. கண்ணை என்ன பண்ணிட்டாங்க? பிரசங்கம் பண்ணிட்டாங்க. கண்கள் நீச்சல விழுந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க? கண்ணை பிடுங்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க முழுக்க முழுக்க இயேசுவை காட்டுறாரு சிம்சோன். அவருடைய மகிமை போயிடுச்சு. அவருடைய வெளிச்சம் போயிடுச்சு. பிதாவை பார்க்க முடியல. பிதாவை என்ன பண்ண முடியல? இயேசு சிலுவையில என்ன நடந்ததோ அதான் சிம்சோனுக்கு நடந்தது. இப்படி சொல்ற, சிம்சோனுக்கு என்ன நடந்ததோ அதான் சிலுவையில இயேசுக்கு நடந்தது. கண்ணை எதிரிகள் என்ன பண்ணாங்க? என்னைக்குமே பிசாசு என்ன செய்வான்னா, நம்முடைய வெளிச்சத்தை தப்பிடுங்கப்பா. வெளிப்பாட்டு மேலதான் குறியா இருப்ப. அந்த வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சிருச்சு நாம காலி ஆயிடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணாங்க? சிம்சோனுடைய கண்ணை அவனுக்கு சங்கிலிகளால கட்டப்பட்டான். அவனை கொண்டு போய் எங்க நிறுத்தினாங்களா? தாகோனுடைய, கவனிங்க, தாகோனுடைய கோயிலு துறி. அது கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. 3000 பேரை சுற்றி இருக்காங்க. அங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஜனமும் அங்கதான் இருக்குது. இப்ப கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிம்சோனை அந்த கோயிலுடைய தூண்ல, கோயிலுடைய
2 தூண்ல 2 கரத்தை அப்படியே விரிச்சு அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. இயேசு எப்படி சிலுவையில 2 கரம் தொங்கப்பட்டவரா சிலுவையில தொங்கினாரோ அதே மாதிரி சிம்சோன் என்ன பண்ணாரு, தூண்ல அப்படியே நிறுத்தப்பட்டார். அவனை வேடிக்கை காட்டினாங்க, பரியாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, நிந்திச்சாங்க. அல்லேலூயா. ஆனா சிம்சோன் ஒரு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. சிம்சோன் என்ன ஜெபம் பண்ணான்னு பாருங்க. சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது பிசாசுடைய ராஜ்யத்தை அழித்ததை பார்க்கிலும் அவர் மரிக்கும் போது தன்னுடைய மரணத்தினாலே முழு ஒட்டுமொத்த பிசாசின் சாம்ராஜ்யத்தையும் அளித்தார். கரங்களை தட்டி. அதனாலதான் சொல்றேன், சிம்சோனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை முழுக்க இயேசுவை சிம்சோன் பிரதிபலித்தார். அவனுடைய வீக்னஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல இருந்துதான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார். அவன் உயிரோடு இருக்கும் போது 1000 பேர்த்த கொண்டான். அசைக்கும் போது தாகோனுடைய சிலை சிம்சோனுடைய காலில் விழுந்தது. அல்லேலூயா. அவன் தலை துண்டிக்கப்பட்டு சிம்சோனுடைய பாதத்திலே விழுந்தது போல வலுசர்ப்பம் கீழே விழுந்தது. இயேசுவின் பாதத்துல அது நசுக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அதனால பிசாசு கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சிம்சோ சிங்கத்தை மாத்திரமல்ல, வலு சர்ப்பமா இருக்கிற பிசாசையும் சிலுவையிலே ஜெயித்தார். உங்களுக்காக உசரையே பணயம் வைத்தார். உங்களை திருமணம் முடிப்பதற்காக தன் ஜீவனையும் பணயம் வைத்தார். இப்பேற்பட்ட நேசரை விட்டு நான் எங்கே போவேன்? இப்பேற்பட்ட மணவாளரை விட்டு நான் எங்கே போவேன்? நம்முடைய சிம்சோ இயேசுவை கொண்டாடுவோம். வேதத்துல அநேகம் நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் சூரியன் ஒன்றுதான். அவர் சிம்சோன் மாத்திரமே. சிம்சோனுடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், தனி ஒருவனாய் அவன் இருந்தாலும், மாபெரும் தீர செயல்களை அவன் செய்தான். காரணம், கர்த்தருடைய ஆவி அவன் மேலிருந்தார். இயேசு தனி ஒருவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை சார்ந்து கொண்டார். பிசாசை சங்கரித்தார், ஜனங்களை மீட்டு. ஒருவேளை நீங்க இந்த தான் கோத்திரத்தை போல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டு கை கட்டி நிற்கலாம். உங்க மேல் இருக்கிற எல்லா குற்றச்சாட்டு, உங்க மேல் இருக்கிற எல்லா விதமான கேஸ் இந்த நேரத்துல உடையுது இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் உங்கள் சிம்சோனாகி இயேசு உங்கள் வம்சத்திலே பிறந்து விட்டார். உங்கள் சிம்சோனாயிருக்கிற கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே அவர் பிறந்து விட்டார். உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டி எழும்புகிறார். உங்களை அழிக்க வருகிற சிங்கம், உங்களை விழுங்க வந்த அந்த வலு சர்ப்பத்தை சிலுவையிலே அவர் வதைத்து விட்டார். உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற, உங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று எழும்பி நிற்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் சிலுவையிலே அதை பரிகரித்தார். ஆதாமிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரை எந்த ஒரு மனுஷனும் தன் ஜனங்களுக்காக மரிக்கவில்லை. ஜனங்களுக்காக மரித்த ஒருவன் இருப்பானால் பழைய ஏற்பில் ஒரே ஒரு ஆள் சிம்சோன். அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா பரிசுத்தவான்களும் பலி செலுத்தினாங்க, ஆடு மாடுகளை. சிம்சோன் மாத்திரம்தான் தன்னையே செலுத்தினான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கேரக்டரை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, தப்பானவனா சித்தரிச்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளும் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். அப்பா, இயேசு எப்படி எங்களை நேசிக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். அதையே நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவர் அவர் நிச்சயம் பண்ணினது உண்மை. உங்களுக்காக சிங்கத்தை கொன்றது உண்மை. அவர் திரும்ப மறுபடியும் வருவார். அவருக்காக மாத்திரமே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தன்னுடைய குடும்பத்தை அவர் பார்க்கல, தன் ஜனத்தை அவர் பார்க்கல. நீதான் எனக்கு பெருசுன்னு உன்னை தேடி அவர் வந்தார்.